இன்னைக்கு சிம்பிளாக சூப்பராக ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சேப்பங்கிழங்கை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு. இது நல்லா சேர்ந்து ஒத்தாப்பில் வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நம்ம. ஸோ இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுருவோம். எண்ணெயை விட்டுட்டு கடுகு உளுந்து தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு பூண்டு பிடிச்சதுன்னா பூண்டை நசுக்கி இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேப்பங்கிழங்கு இதில் சேர்க்குறோங்க. அவ்வளோதான். இதில் உப்பு எல்லாமே போட்டதுனால 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி செவந்து வரணும். ஆயில் வேணும்னா நீங்கள் அப்பப்போ விட்டுக்கலாம். ஸோ சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்குலாம் சாப்பிட்டிங்கன்னா அமக்கலமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.